இப்ப ராமதாஸ் அவர் என்ன சொன்னாருன்னா, அன்புமணி தான் இதெல்லாம் பண்ணாரு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு இவங்க தான் செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்தாரு இல்லையா? நிறைய பேர் இப்ப ஜி.கே. மணி அவங்க இவங்க எல்லார் பேர்லயும் அவங்க தான் புகார் சொல்றாங்க. அது வந்து எல்லாம் அன்புமணி செஞ்சாருன்னா அப்புறம் நீ என்ன கட்சி தலைமை இப்ப ஏன் சொல்ற? நான் தான் ஆரம்பிச்சேன், நான் தான் எல்லாத்தையும் கீழ்ச்சேன்ட்டேன். இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ற? புள்ளன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஒரு கட்சியில அவர் ஒரு பொறுப்பாளர் இல்லையா? அப்ப அந்த பொறுப்பாளர் இப்படி நடக்கிறாருன்னா உனக்கு தெரியாதா? தப்பு பண்ணிட்டான்டா, நீ ஒரு தப்பா பண்ணிருக்க, தொடர்ந்து தப்பு மட்டும் தான் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற. ஆமா, இல்லன்னா மத்த கட்சியிலும் பார்த்தா பேச்சுவார்த்தைகள் நடக்கும், சண்டைகள் நடக்கும். ஆனா இந்த பாமக கூடிய பிரச்சனை மட்டும் மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டுது இல்லையா? என்ன காரணம்? அதுதான் பங்குதான். பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட விளைவுதான். என்கிட்ட நேரடியா பேசுங்க பேரன்ற ஒரு எண்ணம் தானே, வேற ஒண்ணும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு இவர் மத்திய அமைச்சர் இணை அமைச்சரா இருக்கிற காலத்துல என்ன கல்லூரிகளுக்கு மருத்துவ கல்லூரிகளுக்கு ஒதுக்கீடு இது பண்ணுவாங்கல்ல, அது வந்து ஒதுக்கீடுல வந்து இவர் பெரிய ஊழல் பண்ணிட்டாரு. அது பாட்டியால நீதிமன்றத்துல இன்னும் அந்த கேஸ் இருக்குது. அந்த கேஸுக்காக தான் இவரு எங்க போனாலும் அங்க போய் தான் வரணும், படிக்கட்டு ஏறி தான் வரணும், கோர்ட்டு படிக்கட்டு. அதுல இருந்து இவர் விடுபடணும்னாக்கா பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது அவருக்கு. அதனாலதான் அன்புமணிக்கு, ராமதாஸுக்கு இல்ல. ராமதாஸ் இதெல்லாம் சிக்க மாட்டாரு. பெட்டி வாங்கினா நம்ம எண்ணமா அதோட நம்ம வீட்டுக்கு கதை முடிச்சுட்டு அன்புமணி தான் இப்ப மாட்டிக்காரு. அதனால இருக்குது யாரோட கூட்டணியில போய் இணையத்தினால உங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைங்களா? இல்லன்னா அதான் ராமதாஸ நான் ஏன் சொல்றேன், ராமதாஸே சொல்றாரு, இந்தாண்ட மருமக இந்தாண்ட மக 2 பேரும் என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க, எங்க காப்பாத்துங்க, எல்லாம் ஒண்ணு எனக்கு நீங்க கொல்லி வைங்கன்னு சொல்றாரு. நான் என்ன பண்ண முடியும்ன்றாரு. அவ்வளவு பெரிய குடும்ப சிக்கல், பாச வலையில மாட்டிக்கிட்டு கட்சி சீரழிஞ்சு போய் எவன் எங்க சத்தா எனக்குன்னா என் பிள்ளைய நான் காப்பாத்தணுன்ற சூழல்ல தான் இருந்தாரு. அந்த காலேஜ்ல எத்தனை வன்னியர்களுக்கு கொடுத்தாங்க, சுட்டுக் கொல்லப்பட்ட இடஒதுக்கீடுக்காக 23 பேர் எம்ஜிஆர் பேர்ல என்ன செஞ்சாங்க? அந்த 23 பேர் தொடர்ந்து கலைஞர் தான் செஞ்சாரு. தொடர்ந்து காடுவெட்டி குடும்பம் பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்காங்க, விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கப்பா. இழந்தவன் அதனுடைய இது தெரியும், வலி. இந்த கட்சிக்காக போய் இழந்தது இல்ல, இழப்பு தானே. இப்ப நான் சொல்லல, இத ராமதாஸ் சொல்றாரு. கேவலமாலாம் பேசியிருக்காரு அண்ணன் திருமாவளவன் பற்றி. பேசிட்டுப்பா, அது விமர்சனம் என்பது எங்க வேணாலும் விமர்சனம், அது தவறுதான். ஆனாலும் காடு வெட்டி குருன்னு ஒரு தனி நபரா வரும்போது அந்த கட்சிக்கு அந்த ஆள் உழைச்சாருல்ல, அவருக்கு என்ன நீங்க கீழ்ச்சிங்க? அவன் குடும்பத்துக்கு என்ன கீழ்ச்சிங்க? அவன் குடும்பத்துக்கான 23 பேர் செத்து போனாங்க துப்பாக்கி சூடுல, அவனுக்கு என்ன செஞ்சீங்க? கலைஞர் தானே வந்து செஞ்சாரு. இன்னைக்கு பென்ஷன் உண்டுங்க அவங்களுக்கு, கலைஞர் தானே செஞ்சாரு. அந்த நன்றி விசுவாசம் அது உங்களுக்கு இருக்குன்னு. இன்னைக்கு அங்க இன்டீரியல் பாலிடிக்ஸ் வந்து உள்நாட்டுல அவங்க சௌமியா அன்புமணி அந்த அவங்களுடைய பொண்ணு வைத்து பேரனுங்க, இதெல்லாம் ஒரு இது ஆகும். ராமதாஸால எதுவும் பண்ண முடியல. 10வது வயது முதிர்ந்து விட்டார் அவரு. நான் 80, 85, 6 வயசு. இந்த வயசுல அவருக்கு என்னதான் பண்ண முடியும்? உங்களுடைய டென்ஷன்லாம் தாங்க முடியல, அவரால் பேசவே முடியல. சில சமயம் கையெல்லாம் நடுங்குது, பாவம். அவர் வயசாகி போச்சு. அதனால அவருக்கும் அதனுடைய பாரங்கள் தாங்க முடியாம தான் வெடித்து சொந்தங்கள் கிட்ட அழுதுறாரு. அது வேற மாதிரி விபரீதத்தை ஏற்படுத்தி விட்டது. கட்சியான அன்புமணியை நோக்கி தான் செல்கிறது என்பது உண்மை. ஆமா.